ஹாய்! வெல்கம் டூ சரவணன் ஜோதி அஃபிஷியல். சரி, இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஆ தெரியாத மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிப்பா, இந்த வீடியோ பத்தின விஷயங்கள நான் சொல்லிருந்தேன். அதாவது இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூ தான். சரிங்களா? அதாவது பட்டது தமிழ் இல்ல, இங்கிலீஷ் இல்ல, ஹிந்தி இல்ல, மலையாளம் இல்ல. தெலுங்குக்கு போயிட்டோம் நம்ம. ஸோ ஏன்னா, அந்த படம் தான் இப்ப ரீசென்ட்டா பார்த்தேன். அதனால அதனோட ரிவ்யூ உங்கள்ட்ட சொல்லிரலாம் அப்படின்னு. படத்தோட பேரு சுபம். சரிங்களா? என்னடா இந்த படம் சுபம்னு இருக்கே! இதுல என்ன ஒரு இதா இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த படத்துக்குள்ள போய் நம்ம உள்ள டிராவல் பண்ண போனா, முதல் விஷயம் கிடைக்கிறது, இந்த படத்த புரொடியூஸ் பண்ணது நம்ம சமந்தா மேடம். ஓகேங்களா? ஸோ 2வது இதோட கான்செப்ட் வித்தியாசமா இருக்குது. சரிங்களா? ஆ ஸோ எனக்கு நடிகர் பேர் அதெல்லாம் எனக்கு பெருசா சொல்ல தெரியாதுங்க. ஆ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஹீரோ ரொம்ப சாந்தமான ஒரு பையன். சரிங்களா? அவனுக்கு பொண்ணு பார்த்து ரீசென்ட்டா கல்யாணம் இவங்க கூட உள்ள 2 நண்பர்களுக்கும் முன்னாலேயே கல்யாணம் ஆயிருக்கு. சரிங்களா? அவன் இந்த ஆல்ஃபா புருஷன் மாரி, அதாவது ரொம்ப அதிகாரம் பண்ற மாரி அப்படி இப்படின்னு நெறைய ஊருக்கெல்லாம் இந்த பையனுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. பட் இந்த பையன் எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு, சரி, சரி, சரின்னுகிட்டு இவன் பாசமா தான் இருப்பான். இப்போ ஏன் இத நான் சொல்ல வாரேன்னா, இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு சீரியல் சரிங்களா? இந்த சீரியல மையமா வச்சு தான் ஓடுது. ஸோ சொல்லப்போனா ஒரு மொக்கையான கதை தான் சொல்லுவேன். ஒரு கேவலமான கதை தான் சொல்லுவேன். சரிங்களா? நம்மளோட தமிழ் மு தமிழ் சினிமால இந்த மாரி கதையெல்லாம் வந்தது கிடையாது. பட் இதுல என்னன்னு சொல்ல பேய்கள். பேய்கள்னா நம்ம ஆட்சி காலத்துல உள்ளவங்க. அதான் ஆட்சி காலத்திலேயே உள்ள ஒரு சீரியலு. இன்னும் இழு, 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 இழுன்னு இழுத்துட்டே இருக்கு. சரிங்களா? இந்த சீரியல சுவாரஸ்யமா பார்க்கறதுக்கு அந்த கிழவிமார்கள் செத்த பிறவும் தன்னோட பேத்திமாரு, இப்ப பேரன், பொண்டாட்டி அந்த மாரி அவங்க உடம்புல புகுந்து அந்த 9 மணி டைம்க்கு கரெக்ட்டா பார்க்குறாங்க. இது தெரியாத நம்ம ஹீரோமார்கள், சரி ஏதோ சீரியல் பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல விடுறாப்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, மெனக்கெட்டு எனக்கு அத கொண்டு வா, எனக்கு டீ கொண்டு வா, இத கொண்டு போங்கும்போது எந்த ஒரு அணக்கமும் இல்ல. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல அந்த ஒய்ஃப் கிட்ட. சரிங்களா? ஸோ இப்ப ஏன் இத சொல்ல வாரேன்னா, அதாவது நம்ம இப்போ ஒரு இதுல இருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. கடைசி பார்த்தா அந்த ஊர் மொத்தமும் அப்படிதான் இருக்குது. ஸோ ஒரு சாபக்கேடுன்னேனாலும் வச்சுக்கோங்க. ஒரு வீணா போன சீரியலுக்காண்டி அடிச்சுக்கிட்டுதாங்க. ஐயோ! அந்த சீரியல கண்டாச்சுன்னா, நீங்கலாம் மண்டைய உடைச்சுட்டு வந்துருவீங்க. அந்த ஹீரோ மண்டையும் சரி, அந்த கான்செப்ட்டே. ஸோ அப்படி உள்ள ஒரு இழு, 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 இழுன்னு கிட்டத்தட்ட 25 வருஷம், 30 வருஷமா ஒரே சீரியல் இழுக்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ புதுசா கல்யாணம் ஆச்ச நம்ம ஹீரோக்கு. சரி அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நல்ல எதிர்பார்ப்போட போயிட்டு 2 பேரும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 9 மணி டெங்ன்னு பெல் அடிக்கும். பெல் அடிச்ச உடனே அவன் மாப்பிள ஆசை ஆசையா சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய 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 டிவி எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். அந்த பொண்டாட்டி அந்த 9 மணிக்கு டக்குன்னு அந்த டிவிய போட்டு அந்த சீரியல்ல உட்காந்துருது. அந்த கீழ அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த வெறி பிடிச்ச மாரி அ, அ இந்த மாரி. அதாவது என்னோட ரியாக்ஷன்ங்க இத விட கேவலமா இருக்கும் அந்த ரியாக்ஷன்லாம் பட் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அத பார்த்த உடனே அவங்க மாப்பிளமார்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, போச்சுடா அப்படின்னு கூட்டு கூட்டு பாக்கையில, எனக்கு நாடகம் பார்க்க விடு அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் எல்லாம் சரி இவளுக்கு ஏதோ ஆயிட்டு. நம்ம எதுனாலும் காலையில பேசிக்கலாம் சொல்லி பயந்து போய் படுத்துட்டான். ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட கொண்டாடல. பயந்து போய் படுத்துட்டான். அப்புறம் காலையில எந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்கையில தான் கேட்க கூட மாட்டான். ஸோ வித்தியாசமா இருக்கும். அதாவது அந்த சீரியல் பார்க்கும்போது மட்டும் சைக்கோ புடிச்ச கேர்ள்ஸ் அண்ட் லேடீஸா மாறிருவாங்க எல்லாருமே. சரிங்களா? இது கொஞ்ச நாளா நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பொறுக்க முடியாத கணவர்மார்கள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். சரிங்களா? கடைசி பார்த்தா இந்த விஷயம் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் எல்லா லேடீஸும் இதே சீரியல் இதே 9 மணிக்கு எப்படி பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது சைக்கோவா மாறிர்றாங்க. சரிங்களா? காரணம் என்னன்னா, அவங்கவங்க பாட்டி பாட்டி இது இந்த சீரியல் இந்த காலத்து பிள்ளைங்க யாருமே பார்க்கல. அந்த காலத்துல உள்ள பாட்டி அ டிக்கெட் வாங்குன பிறகு அதாவது மேலாவ போன பிறகும் அவங்களால அந்த ஐம்புலனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த நாடகத்த பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த நாடகம் ஜவ்வா இழு இழு இழுன்னு இழுக்கும். இழுக்கும்போது இவங்களே, "ஏய் நாசமா போறவனே அந்த சீரியல முடிடா, முடிடா, முடிடான்னு" அந்த ஆவி உள்ள இருந்து கத்தும். எல்லார் வீட்லயும் இந்த சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சீரியல்ல ஏருக்கு மாறா நடக்கிறப்போ, அங்க வீட்ல உள்ள பொருட்கள் எல்லாம் கன்னா பின்னான்னு உடையும். ஸோ இந்த மாரி ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து, சரி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி பார்க்க போவாங்க. ஸோ அந்த மந்திரவாதி தான் நம்ம சமந்தா. சரிங்களா? ஆனா சமந்தா இந்த இது எப்படி நடிச்சிருக்காங்கன்னா, பொருத்தமே இல்ல. சரிங்களா? ஏதோ அந்த நடிப்பு கூட சரியா இல்ல. ஏதோ ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த மந்திரவாதி கேரக்டர் எப்பவும் நல்ல ஒரு இதா பேசணும். அந்த ஒரு இதுவுமே இல்லங்க. அதுல ஒரு சொதப்பிட்டாங்க. சரிங்களா? இது 2வது ஒரு இது.
அதுக்கப்புறம் அந்த வந்து போன உடனே பணம் பறிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது மந்திரம் பாடணும், தந்திரம் பாடணும்னு சொல்றாங்க. அதுதானே இப்போ இதெல்லாம் என் ஆளு பாடிக்கிடுவான். நீங்க ஆளுக்கு 10,000 10,000 குடுக்கணும். அப்போ அவன் நெனைக்க 10,000 குடுக்கணுமா? நாங்களே பாடிக்கிட்டு தான் நீங்க இந்த மந்திரத்த சொல்லுங்கன்னோனே, அது வந்து ஒரு நாளைக்கு 10,00,000 திருப்பு சொல்லணுமாம். அந்த மாரி என்னடா 10,00,000 திருப்பு எப்படி சொல்ல முடியும்? ஒத்த கால்ல நின்னு தான் சொல்லணும். இந்த மாரி இதெல்லாம் பண்ணும்போது, நாங்க பேசாட்டு 10,000 தானே பணத்தை குடுத்துருவோம்னு சொல்லி, இது ஒரு முறையில நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஆனா இது என்னைய பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். கடைசி வந்து இந்த சீரியலுக்காண்டி தான் வந்து எல்லாருமே அடிச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த அந்த ஊர் ஃபுல்லாவே வந்து அப்படி ஒரு இதா இருக்கும். கடைசி இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு யோசிக்கும்போது, இவங்களா வந்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து ஒரு கேபிள் டிவிக்காரன் தான். அவங்களா ஒரு சீரியல் வந்து ரெடி பண்றாங்க. இந்த சீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு அத அப்படியே அந்த 9 மணிக்கு மேட்ச் பண்ணி இவங்க லோக்கல் டிவில விட்டு, கடைசி சென்டிமெண்டலா அந்த மாரி முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து அத ஃபைனலி இது பண்றாங்க. அந்த ஆவிகள்லாம் வேற வழி இல்ல. சீரியல் முடிஞ்சுட்டு நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற மாரி ஒரு சீன் இருக்குது. ஸோ மொத்தத்துல வந்து தெலுங்கு படம் மாரி தான் இருக்குது. ஆ நம்ம படத்துக்கு ஈடா எதுவும் வர முடியாது. சரிங்களா? அப்படின்னு இல்ல. நம்ம படத்துலயும் நெறைய வந்து இருக்குது. ஆ மொக்க படங்கள்லாம் இருக்குது. இது வந்து 10ஓட ஒரு 11 அப்படி லைட்டா அப்படி பார்த்துட்டு போலாம். இந்த படத்த வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, டைரக்ட்டா Hotstarக்குள்ள போங்க. ஸோ இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா? சுபம்னு ஒரு படம் இருக்கும். பட் நம்ம தமிழ்லயே வந்து அவைலபிளா இருக்குது. பாருங்க. நல்லா வாய் விட்டு சிரிங்க. ஆனா மொக்க படம் எனக்கு நேரம் போலேன்னு சொல்லி நான் பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் இதே மாரி நெறைய தகவல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினா லைக் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபிரெண்ட்ஸ் இதான் ஃபிரெண்ட்ஸ் வேணும். தயவு செய்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க. சரிங்களா? நெறைய காமெடி கன்டென்ட் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட், ஆதரவு எல்லாமே வேணும். பாப்போம் இந்த வருஷத்துக்குள்ளயாவது நம்ம அந்த வாட்ச் ஹவர ரீச் பண்ணுவோம். ஆ ஓகே ஃபிரெண்ட்ஸ். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமதி சரவணன். பாய்.